எந்த துறையை எடுத்து படிக்கிறோமோ அவங்கவுங்க அந்தந்த துறையில தான் முழுற முடியும், அல்லது அந்தந்த துறை தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இன்ஜினியரிங் படிப்பு படிக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல, 4 வருஷம் 40 சப்ஜெக்ட், 61 பேப்பர், 8 செமஸ்டர், 400 எக்ஸ்பெரிமெண்ட், 4000 அசைன்மெண்ட், 40,000 மணி நேரம் படிச்சுட்டு என்னென்னவோ படிப்பேன். தெர்மோடைனமிக்ஸ் என்ன, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இந்த கேன்டிலீவர், ஜக்கோபியன் சீரீஸ், டெய்லர் சீரீஸ், கால்குலஸ் என்ன, கியோஸ் தியரி என்ன, தெர்மோடைனமிக்ஸ் என்ன, என்னென்னத்தையோ படிச்சுட்டு பார்க்குற இடத்துலலாம் அவன் தான் இருக்கான். அவன் துறையை தாண்டி எல்லா ஆக்டோபஸ் மாதிரி இந்த இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்க தெரியுமா, எல்லா இடத்துலையும் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் படித்தவன் நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டாக்கா, நான் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேங்கிறான். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவன் என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன், ஆர்ஜேவா இருக்கேன். மெக்கட்ரானிக்ஸ் படித்த புள்ள நடிக்குது. ஆமாம், தேர் இன்டு ஆக்டிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பிஆராக இருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சு. அப்போ பாரு, நீங்கள் படிக்கிற படிப்பு என்ஜினியராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கடைசி தான். நீ படிக்கிற படிப்பு உன்னை எந்த துறையில் வேண்டுமானாலும் நீ போய் உன்னை பொருத்திக்கலாம். எப்படி அது சாத்தியம்? என்ஜினியரிங் படிச்சுட்டு என்ஜினியர் ஆக வேண்டித்தானே. ஏன் உனக்கு படம் எடுக்கிற வேலை? ஏன் ஆர்ஜேவா இருக்க? ஏன்னா பிராண்டிங்கில் உனக்கு என்ன வேலை? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உனக்கு என்ன வேலை? இல்லை, நான் எங்கேயும் என்னால் காலூன்றி சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தகுதி வேணும்னா அவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டா போதும். இதுதான் விஷயம். நிறைய பசங்க பேரண்ட்ஸ்க்காக இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. நம்ம வீட்டில் இன்ஜினியரே இல்லை, நீ ஆயிடு. நான் படிக்கணும்னு நினச்சேன், படிக்க முடியல, நீ ஆயிடு. அந்த மாதிரி இன்ஜினியரிங் படித்த பசங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ்க்காக கொஞ்ச நாள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தன்னுடைய பேஷன் ஒன்று மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் இன்ஜினியரிங், அப்புறம் என்னோட பேஷன், அல்லது என் பேஷனுக்குள்ளே போயிட்டு எப்போ அது சரிப்பட்டு வரலனாலும் இன்ஜினியரிங் வா அப்படின்னு கூப்பிட தயாராக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் தான். அதனால தான் அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுன்றது ரொம்ப மற்ற பசங்க எல்லாரையும் விட நீங்கள் சகலகலா வல்லவர்கள் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தான். இந்த டார்வின் சொன்னார் தெரியுமா, தக்கது வாழும் அப்படின்னு. டார்வின் சொன்னது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கார். சிவில் படிப்பான், ஆர்ஜே வேலை பாருன்னா பார்ப்பான், திடீர்னு போய் எதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் பண்ணுவான். எவ்வளோ மல்டி டேலண்ட். இன்னும் நிறைய இருக்குது. 1 மணி வரைக்கும் அவன் சேட் பண்ணுவான், 3 மணி வரைக்கும் ரெக்கார்டு எழுதுவான், 4 மணி வரைக்கும் லேப் வேலை பார்ப்பான், 5 மணிக்கு தூங்க போவான், 8 மணிக்கு டான் கிளாஸில் உட்காருவான். எப்படிப்பா? என்ஜினியரிங். அவனால் தான் அது முடியும். 5 மணிக்கு எழுந்துக்கிறது தான் அவனுக்கு கஷ்டம், 5 மணி வரைக்கும் மூழ்கிட்டு இருப்பான். See the difference. இது எல்லாமே இந்த வயசில் தான். இப்போ பெரிய ஒரு குழப்பம் வரும். இப்போ என்ன சொல்கிறீங்க, என்ஜினியரிங் நல்லதுன்றீங்களா, நல்லது இல்லைன்றீங்களா? இல்லை என்ஜினியரிங் என்ன பூன் ஆர் பேன், அது என்ன வரமா இல்லை என்ன சாபமா? அந்த கேள்விக்கு பதில் யாராலுமே சொல்ல முடியாது. யார் என்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாங்களோ அதை நீங்கள் உங்களால் மட்டும்தான் அந்த பதிலை சொல்ல முடியும். இதுதான் என்னுடைய கனவு, இதுதான் என்னுடைய பேஷன், இதுதான் இங்கே தான் நான் வரணும்னு நினச்சேன் அப்படின்னு நினச்ச என்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு தவம். இந்த இன்ஜினியரிங் படித்தா தான் என்னால் நான் நினச்சதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பேஷனோடையே படிக்கிறான் பார்த்தியா, 4 வருஷம், அவனுக்கு இது வரம். படி, எதுக்காக இங்கே வந்திருக்கோமோ படி, எல்லா விஷயத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கோ. சின்ன சின்ன சந்தோஷங்கள் இந்த வயசுக்கே உண்டானது இருந்தால் அத்தனை சந்தோஷங்களையும் எட்டிப்பார். உள்ளே போய் முழுகாதே, அதுதான் சொன்னேன், எட்டிப்பார். எட்டி பார்க்கறதுக்கும் முழுகி போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. படிப்பை தாண்டி தேவையில்லாத ஏதோ ஒன்றில் நீ ஈடுபடுவதாக இருந்தால் முதலில் கண்ணை மூடி 1 நிமிஷம் உன் அம்மாவையும் அப்பாவையும் நினைத்துப்பார். நான் எதுக்காக வந்திருக்கேங்க, என்னை என்னான்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க, நான் என்ன நம்பிக்கை கொடுத்து இந்த கேம்பஸ்குள்ளே வந்தேன், அதை நான் செய்கிறேன்னா, அதை கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனா யோசிச்சுப்பார். அல்லது நான் அதை மாதிரி செய்யலைன்னா முதல் பாதிப்புக்கு ஆளாகிறது நீ இல்லை, அம்மாவும் அப்பாவும். பெரிய கல்லூரியில் போட்டுட்டேன், நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்ல கோர்சஸ் இருக்குது, நல்லா வந்துடும் என் பிள்ளை அப்படின்ற நம்பிக்கையில் இதை பற்றின எந்த வாசனையுமே இல்லாத அம்மாவும் அப்பாவும் எங்கேயோ நம்பிக்கையோடு இருக்காங்க. நீ தினம் போயிட்டு வர டே ஸ்காலராகவும் இருக்கலாம், இல்லை ஹாஸ்டலராகவும் இருக்கலாம். கொண்டு விட்டுட்டு போகிறாங்க தெரியுமா, இன்றைக்கி அவங்க விட்டுட்டு போகும்போது மனசே வராது, என்னமோ ப்ரீகேஜியில் இப்போ தான் பிள்ளைய விட்டுட்டு போகிற மாதிரி அழுவாங்க. அது வேலைக்கு சாப்பிடுமான்னு தெரியல, அது நல்லா தான் இருக்குது.
அவங்களுக்கு அப்படி ஒரு வேதனை, சாப்பிடவே சாப்பிடாது. நான் வச்சாதான் சாப்பிடும், நீ வைக்காததெல்லாம் சாப்பிடுவீங்க. படிக்குமா? அது படிக்குமா? நான் சொல்லாலே அது புத்தகத்தை எடுக்காதே, நான் இல்லைன்னா என்ன பண்ணும்? அந்த வேதனை வரும், கொடுக்காது. இன்னைக்கு கொண்டு விட்டுட்டு போகும்போது சந்தோஷமா விட்டு போறாங்கல்ல, அதே கல்லூரி உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கணும். புள்ள நல்லா படிச்சிருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு கொடுக்க போறோம், வாங்க சேர்ந்து வந்து வாங்கிக்க. அந்த மாதிரி சூழலில் அம்மாவும் அப்பாவும் இங்க வரணும். அது ஒன்னால தான் முடியும். பாவம்மா, உலகத்திலேயே பெரும் பாவம் நம்பி இருக்கிறவங்கள ஏமாத்துறது. அதுலேயும் அம்மாவை அப்பாவையும் எமோஷ்னலாக ஏமாத்துறோம் பற்றிய பெரிய பாவம். பண்ணாதீங்க. நீ இன்ஜினியரிங்கில் 60 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒழுக்கமாயிரு. அவங்க என்னன்னு சொல்லி நம்பி விட்டுட்டு போனாங்களோ அந்த போல இரு. இந்த கல்லூரியால் உங்களுக்கு பெருமை ஃபர்ஸ்ட் வருஷம் 2வது வருஷம் இல்லை 4 வருஷத்துக்கு வேணும்னா இந்த கல்லூரியால் உங்களுக்கு பெருமையாக இருக்கலாம். 4வது வருஷம் முடிஞ்சு நீ எங்கேயோ கொண்டு கால திடமாக வைக்கிற பத்தியா, அன்று முதல் உன்னால் இந்த கல்லூரிக்கு பெருமையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நீ படிக்கணும், அந்த மாதிரி நீ நடந்துக்கணும். நீ சேரும் துறை எதுவாக இருந்தாலும் சரி, நான் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு உங்கள் எந்த கனவுகளோடு நீங்கள் இந்த கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தீர்களோ அந்த அத்துணை கனவுகளையும் நனவாக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு தரட்டும். அதுபோல் நல்ல சூழலை உங்களுக்கு அமைத்து கொடுக்கட்டும், நல்ல எண்ணங்களை அமைத்து கொடுக்கட்டும், நல்ல நண்பர்களை அமைத்து கொடுக்கட்டும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி, வணக்கம்.